let me just start the today's session. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு மேப்போட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதாவது நம்ம கீ டு வேல்யூ பேர் ரிலேஷனில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ லைக் மேப்பை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் த ஹேஷ் மேப் அதுக்குள்ளே வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புட் மெத்தட் வச்சு நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணோம். இந்த மேப்பில் வந்து நம்ம அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ரேண்டம் ஆர்டர் பேரில் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம என்ன ஆர்டரில் இன்ஜெக்ட் பண்ணுறோமோ அந்த ஆர்டரில் வந்து ஸ்டோர் பண்ணாது, ரேண்டம் ஆர்டரில் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணும். நம்ம அந்த அப்ராப்ரியேட் கீயை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணும்போது அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மேப்பை வந்து நம்ம வந்து ரெண்டு வேலை வந்து நம்ம வந்து ரிட்ரை வந்து பண்ணோம். ஸோ ஒன்று வந்து என்ட்ரி செட் வச்சு, இன்னொன்று வந்து கீ செட் வச்சு. ஸோ என்ட்ரி செட்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு என்ட்ரியா நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இதே வந்து நம்மளுக்கு வந்து கீ செட் வச்சு நம்ம பண்ணும்போது அந்த மேப்குள்ள இருக்க ஸ்டோர் பண்ணிருக்க அந்த கீயை ஃபுல்லா ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நம்மளுக்கு வந்து கீ கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த கீயை வச்சு அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து பண்ணலாம். அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னா லைக் இந்த கெட் மெத்தடுக்குள்ள நம்ம கீயை இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு இதை தான் நம்ம வந்து லைக் ஒரு பேஜ் ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி லைக் நம்ம வந்து இந்த டேபிள்ஸ் வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளா இருக்கிறதுக்கு இதே பேஜ்ல வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டேபிள் வந்து இருக்கு. லைக் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ், இன்னொன்று வந்து ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. இப்போ உங்களோட சினாரியோட வேலிடேஷன் என்ன அப்படின்னா லைக் ஏதோ ஒரு பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து அலோகேட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த பெர்சன்டேஜை வச்சு தான் லைக் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நடக்க போகுது. ஸோ அப்போ நீங்கள் இந்த பெர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து 16.44 தான் இருக்கா, இல்லை அதர்ஸ்க்கு வந்துட்டு 0.32% தான் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா எதர் நம்ம லிஸ்ட்டை வச்சும் பண்ணலாம், இல்லை வந்து நம்ம சிம்பிளிஃபையா நம்ம வந்து மேப்பை வச்சு நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? அது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ நான் ரெண்டு வச்சுமே நான் வந்து ஹேண்டில் வந்து நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் லைக் இந்த ஷேர் ஹோல்டர்ஸை வந்து நம்ம கீயாகவும் இந்த ஷேர் ஹோல்டிங்கை வந்து நம்ம வந்து வேல்யூவாகவும் நம்ம வந்து செட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். அப்போ ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வந்து ஸ்டோர் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ரீஃபேக்டர் கோட்ல வந்து நம்ம பேஜ் ஆப்ஜெக்ட் மாடலில் வந்து நம்ம கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம எப்போ கிரியேட் பண்ணாலும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, டெஸ்ட் டிசைன் தான். ஸோ அப்போ அந்த டெஸ்ட் டிசைன் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு நியூவாக வந்து ஒரு ஃபீச்சர் ஃபைல் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ லெட் இட் பி லைக் கைண்ட் ஆஃப் wiki.feature அப்படின்றத நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எப்போ நம்ம வந்து ஒரு ஃபீச்சர் ஃபைல் நம்ம வந்து கிரியேட் பண்ணாலும் அதோட பர்பஸை வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இந்த ஃபீச்சர் ஃபைல் வந்து நம்ம எதுக்கு அப்படின்றத பர்பஸை வந்து ஸ்பெசிஃபை வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் சே லைக் கைண்ட் ஆஃப் அண்ட் லைக் விக்கி பேஜ் ஆட்டோமேஷன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு சினாரியை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அது என்ன அப்படின்னா லைக் வேலிடேஷன் ஆஃப் லைக் இந்த ஷேர் ஹோல்டர் அண்ட் ஷேர் ஹோல்டிங் செக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு சினாரியோ வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வேலிடேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர் அண்ட் ஷேர் ஹோல்டிங் செக்ஷன். ஸோ அப்போ இங்க வந்து நம்மளுக்கு வந்து கிவன் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுத தேவையில்ல, நம்ம டைரக்டாவே நம்ம வந்து தென் ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம வந்து போயிடலாம். ஸோ வேலிடேஷன் மட்டும் தானே நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ லைக் நம்ம வந்து என்ன பண்றோம், வெரிஃபை தி மேப்பிங் ஆஃப் ஷேர்ஹோல்டர் வித் ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு நான் ஒரு லைன் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அப்போ எந்த சினாரியோ நம்ம வந்து கிரியேட் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு டேக் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ லெட் இட் பி லைக் கைண்ட் ஆஃப் அண்ட் wiki 01. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸோ இதை வந்து நம்ம வந்து மேப்பிங் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ இதுக்குன்னு நான் வந்து ஒரு ஸ்டெப் டெஃபினேஷன் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். அப்போ நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு ஸ்டெப் டெஃபினேஷன் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டெப் டெஃபினேஷனோட எண்ணில் வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸ் அப்படின்ற அந்த கீவேர்டு வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டெப் டெஃபினேஷனை வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். அப்போ இங்கே வந்து மேப்பிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ மேப்பிங் எப்படி பண்ணுவோம், ஸோ ஆப்வியஸாக வித் த ஹெல்ப் ஆஃப் த அனோட்டேஷன். ஸோ இங்கே தென் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கனால நான் அட் தென் அப்படின்ற அந்த அனோட்டேஷனை வந்து யூஸ் பண்ணுறேன்.
தென் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து உள்ளே வந்து மேப் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுவோம், அது கீழே வந்து ஸோ இமிடியேட்டாக வந்து நம்ம வந்து ஒரு மெத்தட் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஷேர் ஹோல்டர் அப்படின்ற மெத்தட் நேம் வந்து நான் வந்து வச்சிடுறேன். ஓகேவா? ஸோ நேமிங் கன்வர்ஷன் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ ஷேர் ஹோல்டர் தென்ல வந்து எரர் அடிச்சிச்சு அப்படின்னா ஸோ இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். அப்போ நம்ம எப்பயுமே ஏதாவது ஒரு கிளாஸை வந்து நம்ம வந்து கால் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எதுக்காண்டி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஏன்னா நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட் கண்டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து கால் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட் கண்டெக்ஸ்ட் மூலமாக தான் நம்ம டிரைவரோட நாலேஜை வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த டெக்ஸ்ட் கண்டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இனிஷியலைசேஷன் வந்து பண்ணணும். அப்போ அது இனிஷியலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட் வே. அதனால இந்த கிளாஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போதே இங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ரூல் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ சேம் தட் ஆஃப் த கிளாஸ் நேம் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ இங்கே வந்து நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் என்ன பண்ணுறேன், அந்த டெக்ஸ்ட் கண்டெக்ஸ்டோட நாலேஜை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து வைக்கிறேன், லெட் இட் பி ஆஃப் அன் கண்டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் கால் ஆகும்போது இந்த டெக்ஸ்ட் கண்டெக்ட்டை பாஸ் பண்ணுறதுனால இந்த டெக்ஸ்ட் கண்டெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ எக்ஸிக்யூட் ஆகும்போது இதுக்குள்ள இருக்க கிளாஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இனிஷியலைஸ் ஆயிரும். அப்போ அந்த நாலேஜ் தான் நம்மளுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து பாஸ் ஆக போகுது. பட் இந்த கண்டெக்ஸ்ட்ன்றது நம்மளுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா லோக்கல் வேரியபிளா இருக்கு. அப்போ இங்க வேரியஸ் மெத்தட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த குளோபலைசேஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதனால என்ன பண்ணுவோம், ஸோ வழக்கம் போல இங்க வந்து ஒரு குளோபல் வேரியபிள் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஸோ லெட் இட் பி கைண்ட் ஆஃப் அன் ஓகே டெக்ஸ்ட் கண்டெக்ஸ்ட். இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம், நான் அதையே நான் வந்து கண்டெக்ஸ்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ எதனால வந்து டெக்ஸ்ட் கண்டெக்ஸ்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஏன்னா கண்டெக்ஸ்டோட வேல்யூ கண்டெக்ஸ்ட்ல தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்கோட வேல்யூ ஸ்ட்ரிங்ல தான் ஸ்டோர் பண்றோம். நியூமரிக்கல் வேல்யூவை இண்டிஜுவலா தான் ஸ்டோர் பண்றோம். ஸோ அந்த கான்செப்ட் தான். அப்போ இது வந்து என்ன ஆகுது, குளோபல். அப்போ இந்த குளோபல் இன்ஸ்டன்ட்டை வந்து நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா லைக் என்ன கீவேர்டு வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், திஸ் அப்படின்ற கீவேர்டு. அப்போ திஸ் டாட் இங்க வந்து கண்டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அந்த லோக்கல் நாலேஜை வந்து நம்ம வந்து அசைன் வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து கண்டெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கால் ஆகும். இதுக்குள்ள நடக்கும்போது லைக் இந்த ப்ரௌசர் இது வந்து நம்மளுக்கு வந்து இனிஷியலைஸ் ஆகி நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். அந்த டிரைவர் நாலேஜ் நம்ம எங்க இன்ஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த பேஜ் ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல வந்து இன்ஜெக்ட் பண்றோம். இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல இருந்து தான் நம்மளுக்கு தேவைப்படுற பேஜ் ஆப்ஜெக்ட்க்கு நம்ம வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம வந்து ஒரு பேஜ் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ நான் வந்து இந்த விக்கி பேஜுக்கு ஒரு பேஜ் ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ விக்கி பேஜ் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அப்போ இந்த விக்கி பேஜ்குள்ள தான் நம்ம வந்து அந்த ஹேண்டலிங் மெக்கானிசம் எல்லாமே எழுத போறோம். அதாவது ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நம்ம வந்து தனித்தனி மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ அந்த மெக்கானிசம் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் த வெப் டிரைவர் தான். அப்போ நம்ம வெப் டிரைவர் வந்து யாருக்கிட்ட இருந்து வாங்க போறோம் அப்படின்னா ஏதோ ஒரு கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து வாங்க போறோம். அப்போ அந்த வெப் டிரைவரை நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகே அப்போ இங்க என்ன பண்றோம், இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஓகேவா? ஸோ எதுக்காண்டி இங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம ஆப்ஜெக்டோ இல்லை அந்த கிளாஸை வந்து கால் பண்ணும்போதோ நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கால் தான் ஃபர்ஸ்ட் வந்து அக்கர் ஆக போகுது. அப்போ அங்கே என்ன பண்ணுவோம், இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம வெப் டிரைவரை வச்சு நம்ம வந்து பேராமீட்டரைசேஷன் வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். ஓகே அப்போ இது வந்து கிடைக்கிற வெப் டிரைவோட நாலேஜ் வந்து நம்மளுக்கு லோக்கலாக இருக்கும். அதை குளோபலாக மாற்றுறதுக்காண்டி இங்கே வந்து ஒரு குளோபல் வெப் டிரைவர் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். அந்த குளோபல் இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து கால் பண்ணுறதுக்கு நம்ம திஸ் டாட் டிரைவர் இஸ் ஈக்குவல் டு டிரைவர் அப்படின்றத நம்ம வந்து எழுதிடுறோம். ஓகே முடிஞ்சா? இப்போ இந்த கிளாஸை வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ இது எங்கே கால் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆப்வியஸாக வந்து அந்த பேஜ் ஆப்ஜெக்ட் மேனேஜரில் தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பேஜ் ஆப்ஜெக்ட் கால் பண்ணுறதுக்கு தனியாகவே இங்கே வந்து ஒரு மேனேஜர் கிளாஸ் வந்து வச்சுருக்கோம். அப்போ இங்கேயும் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். லைக் பப்ளிக் வாய்ட் என்ன பண்ணுறேன், கெட் விக்கி பேஜ் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது முடிஞ்சு. இப்போ இதுக்குள்ள என்ன பண்ண போறோம், அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷனை தான் நம்ம வந்து எழுதணும். இப்போ ஜஸ்ட் விக்கி பேஜ் ஓகே இதுக்கு வந்து வேரியபிள் நேம் வச்சுட்டு இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் விக்கி பேஜ் அப்படின்னு நான் வந்து எழுதிடுறேன். எழுதும் போது இங்கே வந்து எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குதுன்னா ஏன்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதே கன்ஸ்ட்ரக்டர் கால் நடக்கும். பட் அங்கே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அது பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். அது வந்து ஒரு பேராமீட்டரை வந்து நம்மளுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுது, எக்ஸ்பெக்ட் பண்ணுது சாரி. ஸோ அப்போ அப்போ நம்ம வந்து ஒரு இன்புட் வந்து பாஸ் பண்ணணும். அதான் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆர்குமெண்ட் என்னது, ஆப்வியஸாக டிரைவர். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து டிரைவரோட நாலேஜை வந்து இங்கே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிரைவர் நாலேஜ் தான் நம்ம இங்கே வந்து ஷேர் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே இப்போ ஷேர் பண்ணியாச்சு. தென் வழக்கம் போல் என்ன பண்ணணும்,
ஸோ லைக் இதை வந்து குளோபலைஸ் வந்து நம்ம வந்து பண்ணிடணும். ஸோ ஜஸ்ட் இதை வந்து குளோபல் வேரியபிளாக மாற்றிடுறேன். ஸோ இதுக்கு வந்து ஆக்சஸ் மாடிஃபையர் நான் வந்து கொடுத்துட்றேன். ஏன்னா அப்போ தான் அடுத்த கிளாஸில் நம்ம ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அதை எண்ணில் வந்து நம்ம வந்து செமிகோலன் வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ தென் இங்கே இந்த லோக்கல் வேரியபிளை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம இங்கே கிடைக்கிற நாலேஜை இந்த குளோபல் வேரியபிளுக்கு நம்ம அசைன் வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். தென் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ஆப்வியஸாக வந்து இங்கே வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ எதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்டையர் கிளாஸை வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ எதுக்காண்டி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அஸ் ஆஃப் நோ நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்ண வேணாம், இப்படியே விட்டுறலாம். நம்ம அந்த கோடிங்கை வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ கோடிங், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணுறேன், லைக் ஒரு மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ பப்ளிக் வாய்ட் ஓகே கெட் ஷேர் ஹோல்டர் அண்ட் ஷேர் ஹோல்டிங் ஓகே வேல்யூஸ் அப்படின்னு நான் வந்து ஒரு மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ இதுக்கான ஹேண்ட்லிங் மெக்கானிசம் தான் நம்ம வந்து எழுத போறோம். அப்போ ஆப்வியஸா என்ன பண்ணணும், லைக் இதுக்கு வந்து நம்ம ஹேண்ட்லிங் மெக்கானிசம் விச் மீன்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பாத் பேரண்ட் நோட வந்து ஐடென்டிஃபை பண்ணி லைக் இந்த காலம் நம்பர் 1 அண்ட் காலம் நம்பர் 2 வேல்யூவை ரிட்ரைவ் பண்ற லாஜிக்கை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நான் சொல்லியிருக்கேன் டேபிள் ஹேண்ட்லிங்ல எப்பயுமே வந்துட்டு ஒரு டேபிளோட பேரண்ட் நோட வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிடணும். அப்போ இதான் பேரண்ட் நோட். நான் இந்த பேரண்ட் நோடு வந்து நான் வந்து யூனிக்கா இருக்கா அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். இப்போ டபுள் ஸ்லாஷ் ஆஃப் டேபிள் ஓகே அட் கிளாஸஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்ல இதை வைக்கிறேன். ஓகே, இது வந்து 1 ரிசல்ட்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள 3 சைல்டு இருக்கு, கேப்ஷன், டி ஹெட், டி பாடி. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி பாடி செலக்ட் பண்ணாதான் அந்த என்டையர் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து செலக்ட் ஆகுது. அப்போ நம்ம டி பாடிக்கு தான் ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ டைரக்டா நம்ம டி பாடியில இருந்து உள்ள இருக்க டிஆர் டேக் வந்து நம்ம வந்து ஜம்ப் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ எப்படி பண்ணலாம், ஸோ டி பாடிக்கு ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸா அது வந்து சைல்டு. அப்போ சிங்கிள் ஸ்லாஷ் ஆஃப் சைல்டு கோலன் லைக் டி பாடி அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ இதுக்குள்ள இருக்க டிஆர் டேக், ஸோ ஒவ்வொரு டிஆர் டேக்கும் நம்மளுக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ண போகுது அப்படின்னா ஆப்வியஸா நம்மளுக்கு வந்து ரோவை வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகுது. அப்போ ஜஸ்ட் சிங்கிள் ஸ்லாஷ் ஆஃப் சைல்டு கோலன் நான் டிஆர் வந்து கொடுத்துறேன். இப்போ டிஆர் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லா டிஆருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டேக் இருக்கும், டிடி. ஸோ 2 டேக் நேமே நம்மளுக்கு வந்து சேம். அப்போ இந்த காலம் 1 வேல்யூ வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஜஸ்ட் நம்ம டிடி மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அது காலம் 1 அஸ் வெல் அஸ் காலம் 2 வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஹைலைட் பண்ணும். நம்ம ஸ்பெசிஃபிக்காக காலம் 1 மட்டும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா லைக் நம்ம வந்து டிடி ஆஃப் 1 அப்படின்றத நம்ம வந்து கொடுக்கணும். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். அப்போ நம்ம வந்து காலம் 1 வேல்யூ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த சென்டென்ஸும் காலம் 2 வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இங்கே லாஸ்ட்ல வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து மாத்திரலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. பட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ரிப்பீட்டிவ் ஆக்ஷன் பண்ணி இந்த வேல்யூஸை வந்து ரிட்ரைவ் வந்து பண்ணணும். அப்போ ரிப்பீட்டிவ் ஆக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸா யாரோட ஹெல்ப் தேவை, நம்மளுக்கு லூப்போட ஹெல்ப் தான் தேவை. அப்போ லூப்போட சின்டெக்ஸை வந்து நான் வந்து இங்கே எழுத ஆரம்பிக்கிறேன். லைக் ஃபார் ஓகேவா இனிஷியலைசேஷன், ஸோ இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ தென் வந்து கண்டிஷன் ஓகே ஐ லெஸ் தேன், இங்கே வந்து நம்ம வந்து கண்டிஷன் வந்து செட் பண்ணணும். அப்போ எத்தனை டைம் அந்த லூப் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகணும், ஸோ அந்த காலம்ல வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை டைம் நம்மளுக்கு வந்து ரன் ஆகணும். ஸோ எய்தர் வந்து நம்ம காலம் 1ஓட கவுண்டை கொடுத்தாலும் சரி, காலம் 2ஓட கவுண்டை கொடுத்தாலும் சரி. அப்போ இந்த கவுண்டை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லைக் எத்தனை நோடு இருக்குதுன்ற நம்ம வந்து கவுண்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ நம்ம ஆப்வியஸா என்ன பண்ணலாம், ஸோ இந்த சின்டாக்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் எலமெண்ட்ஸ்ல போட்டோம் அப்படின்னா ஆல் மேட்சிங் நோடு, அதாவது 6 அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ண போகுது. அதனால இங்க நான் என்ன பண்றேன், டிரைவர் டாட் ஓகே ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் பை டாட் நம்ம வந்து எக்ஸ்பாத்தில் வந்து கொடுக்குறேன். எதுக்காண்டி ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஏன்னா இட் வில் கிவ் ஆல் மேட்சிங் நோட். அப்போ நம்மளுக்கு அந்த ஆல் மேட்சிங் கவுண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஆப்வியஸா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம், ஸோ சைஸ் ஆஃப் மெத்தட் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ எடுத்தாச்சு ஓகேவா. ஸோ தென் இதை வந்து ஒரு இன்டிஜர் வந்து ஸ்டோர் பண்றேன். ஸோ லெட் இட் பி லைக் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு சம்திங். இப்போ இந்த சைஸை வந்து நம்ம வந்து இங்க வந்து செட் வந்து நம்ம வந்து பண்றோம். ஓகே ஐ லெஸ் தேன் கவுண்ட், தென் ஐ பிளஸ் பிளஸ், தென் இதுக்கு வந்து ஒரு பிளாக் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ டன். இப்போ நம்மளுக்கு வந்து லூப் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆக போகுது. ஸோ ரன் ஆகும்போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அட் த சேம் டைம் நம்ம காலம் 1ஓட வேல்யூவும் காலம் 2ஓட வேல்யூ நம்ம வந்து ரிட்ரைவ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ காலம் 1ஓட வேல்யூ ரிட்ரைவ் பண்றதுக்கு நம்ம சின்டெக்ஸ் வந்து ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ டிரைவர் டாட்
ஓகேவா? இந்த ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பை டாட் அதே எக்ஸ் பாத்தை வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ தென் இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ லைக் கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்க லாஜிக் தான், புது லாஜிக் எதுவும் கிடையாது. அந்த கெட் மெத்தட்ல அந்த இன்டெக்ஸை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். அப்போ இங்க வந்து நம்ம வந்து கெட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ இது வந்து என்னது? நம்மளுக்கு காலம் 1ஓட வேல்யூ. அப்போ ஸோ லெட் இட் பி ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இது வந்து ஷேர் ஹோல்டர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சம்திங் அப்படின்னு செட் பண்ணிட்டேன். அப்போ அதே லைனை வந்து நான் வந்து ரீகாப்பி வந்து நான் வந்து பண்றேன். ஓகேவா? ஸோ இங்க வந்து இதோட வேரியபிள் நேம் வந்து நான் வந்து மாத்திடுறேன், ஷேர். ஓகே, ஹோல்டிங் வேல்யூ இங்க வந்து டிடி ஆஃப் 2 அப்படின்னு நான் வந்து கொடுத்துறேன். எதுக்கான டிடி ஆஃப் 2 கொடுக்குறேன்? ஏன்னா நம்ம இங்க இன்டெக்ஸ் வேல்யூ வந்து மாத்தணும். அப்பதான் இது வந்து காலம் 2 மட்டும் நம்மளுக்கு வந்து ஹைலைட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து லைக் அட் த டைம் லூப் ரன் ஆகும்போது இன்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து பாஸ் பண்றோம். அப்போ இனிஷியலா வந்து 0th இன்டெக்ஸ் இருக்கும். அப்போ நம்மளுக்கு கிடைக்க போறது என்ன அப்படின்னா, ஸோ லைக் இந்த டொமஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் இன்வெஸ்டரும் லைக் இந்த 34.85 நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. அப்போ நம்மளுக்கு வந்து 2 இது கிடைச்சிருச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம கீ டு வேல்யூ பேரா வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்போ கீ டு வேல்யூ பேரா ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸா நம்மளுக்கு தெரிஞ்சது மேப் தான். அப்போ இங்க வந்து நான் வந்து ஒரு மேப் வந்து கிரியேட் பண்றேன். இந்த மேப்ல வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்ல டைப்பை. அப்போ ரெண்டுமே இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் தான். அதனால டைப் வந்து நான் ஸ்ட்ரிங் கமா நான் ஸ்ட்ரிங்கை நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். தென் இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஹேஷ் மேப் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துடணும். ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிளாஸை வச்சு தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அப்போ ஜஸ்ட் ஸ்ட்ரிங் கமா ஸ்ட்ரிங் அப்படின்றத நான் வந்து ஸ்பெசிஃபை வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம்? வித் த ஹெல்ப் ஆஃப் த புட் மெத்தட். ஓகே, ஸோ இதே நம்ம வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக நம்ம வந்து நேம் வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வேல்யூஸ் அப்படின்னு. அப்போ அந்த வேரியபிள் நேமை கால் பண்றேன். அதுக்குள்ள வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்? புட் மெத்தட் வந்து யூஸ் பண்றோம். இந்த புட் மெத்தடுக்குள்ள லைக் கீயையும் ஓகே வேல்யூ நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து நம்மளுக்கு ரிட்ரைவ் பண்ணும். அப்போ அந்த கீ டு வேல்யூ பேர் இங்க ஸ்டோர் ஆயிரும். செகண்ட் டைம் லைக் அதே மாதிரி அந்த கீ டு வேல்யூ பேர் ஸ்டோர் ஆயிரும். தேர்ட் டைம் சேம் கீ டு வேல்யூ பேர். அப்போ நம்ம எல்லா கீ டு வேல்யூ பேரையும் நம்ம வந்து இங்க வந்து ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? இப்போ ஸ்டோர் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வேலிடேஷனுக்கு நம்ம ஸ்டெப் டெஃபினிஷன்ல யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஏன்னா அங்க வந்து நம்ம வந்து அசர்ட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணணும்? இந்த மேப்பை வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து பண்ணணும். அப்ப ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவோம்? ஸோ ரிட்டர்ன் ஆஃப் அந்த மேப்போட வேரியபிள் நேம் என்ன? வேல்யூஸ். அப்ப வேல்யூஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்வியஸா எரர் அடிக்கும். ஏன்னா அங்க வந்து நம்ம வந்து வாய்டு வந்து கொடுத்துருக்கோம். வாய்டு வந்து நம்மளுக்கு நான் ரிட்டர்ன் டைப். அப்ப இது மேல நம்ம வந்து ஹோவர் பண்ணி ஓகே அந்த ரிட்டர்ன் டைப்பை வந்து நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். ஓகே ஃபைன். இப்போ நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிரும். இந்த மெத்தடை எப்பெல்லாம் கால் பண்றோமோ அந்த மேப்போட அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்போ அந்த அவுட்புட்டை தான் நம்ம அங்கே ஸ்டெப் டெஃபினிஷனை நம்ம வேலிடேட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ இந்த மெத்தடை கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணுவீங்க? ஆப்வியஸா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டெக்ட்ஸ் தான் கால் பண்ண போறோம். கண்டெக்ட்ஸ்குள்ள இருக்கிறத பேஜ் ஆப்ஜெக்ட் மேனேஜர் நம்ம கால் பண்ணுவோம். அப்போ பேஜ் ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல இருக்க ஓகே அந்த மெத்தட் நம்ம கெட்னு டைப் பண்ணா லைக் என்னென்ன பேஜ் இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். இந்த டைம் நம்ம கால் பண்ண போறது விக்கி பேஜ். இப்போ நான் விக்கி பேஜ் ஓகே டாட்னு வச்சா எனக்கு சஜஷன் எதுவுமே வரல. ஏன்னா இதுல வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் டைப் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாய்டு. அப்போ ஜஸ்ட் நான் வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணி இங்க வந்து லைக் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா என்ன மீனிங்? அது வந்து கிளாஸ் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட் வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுது. அப்ப அந்த நாலேஜை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து இதுக்குள்ள இருக்க அந்த கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தட்ஸ் வந்து ரீயூஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அந்த ரீசன்னால தான் ஒவ்வொரு டைமும் இங்க ரிட்டர்ன் ஆஃப் ஓகே இங்க வந்து விக்கி பேஜ் அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். தென் மவுஸை வந்து ஹோவர் பண்ணோம் அப்படின்னா லைக் இங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து டாட் வச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஓகே இந்த என்டையர் மேப் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ இது வந்து மேப்பை தான் ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ இங்க நம்ம என்ன பண்ணலாம்? டாட் வச்சு ஓகே ஸோ எய்தர் வந்து நீங்க கீ செட்டை ரீட் பண்ணலாம், என்ட்ரி செட்டை ரீட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அசர்ஷன் தானே பண்ண போறீங்க. லைக் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கெட்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த கெட் மெத்தடுக்குள்ள அந்த கீயை வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து கிடைக்க போகுது. கரெக்டா? ஓகே ஸோ அப்போ நம்ம அந்த கரஸ்பாண்டிங் கீயை வந்து பாஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ வந்து கீ வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? லைக் இந்த பப்ளிக் அப்படின்னு இருக்கு. ஓகே இதை வந்து நான் வந்து பாஸ் பண்றேன்.
ஸோ இதை பாஸ் பண்ணா நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்க போகுது? ஆப்வியஸா அது வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும், 16.44%. இப்போ இதுதான் வருதா அப்படின்றத வேலிடேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு அசட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து போட்டு விட்டுருவோம். ஓகே, ஸோ அசட் டாட் ஓகே அசட் ஈக்குவல்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் தானே எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து கொடுத்துட்றோம். இதான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். ஆக்சுவல் ரிசல்ட்டை தான் யூஎல் எது ரிட்டர்ன் பண்ணுறோம். அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான லைன் ஆஃப் கோடிங் தான் இது. ஓகே, இதை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே, இல்லை அப்படின்னா இதை டேரெக்டாகவே நம்ம அசட்டில் வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா அது வந்து ஒரு வேல்யூ தான் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ண போகுது. அப்போ இது மூலியமாக நம்ம வந்து கம்பேரிஷன் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் வாலண்டரை வந்து அசட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபெயில் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். 16.45 நம்மளுக்கு கரெக்டாக கீ டு வேல்யூ பேர் ரிலேஷன் தான் ஸ்டோர் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காண்டி நான் இந்த லூப்புக்கு வெளியே ஒரு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ சிஸ் அவுட் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ இந்த சினாரியோ நம்ம வந்து ரன் பண்ணணும். ஸோ எப்படி ரன் பண்ணுவோம்? ஆப்வியஸாக நம்ம ரன்னர் ஃபைல் போவோம். அந்த ரன்னர் ஃபைலில் நம்ம டேகை வந்து நம்ம வந்து அப்டேட் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ தென் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நம்ம யூஆர்எல் வந்து அப்டேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ யூஆர்எல் இன் த சென்ஸ் நம்ம ரிசோர்ஸ் ஃபோல்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைலில் வந்து அந்த கரஸ்பாண்டிங் யூஆர்எல் வந்து நம்ம வந்து அப்டேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் வி ஆர் அப்டேட்டிங் த டெஸ்ட் என்விரான்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ அதையும் நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபீச்சர் ரன்னரில் இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ எனக்கு அதோட அவுட்புட் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். அதாவது கீ டு வேல்யூ பேர் ரிலேஷன் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ தென் எனக்கு வந்து வேலிடேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து கீயை பாஸ் பண்ணுறோம், அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு கீ டு வேல்யூ பேரில் வந்து அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? பட் இங்கே ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டோர் ஆகுது? அதர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.32, ப்ரொமோட்டர் குரூப் இஸ் ஈக்குவல் டு 14.94, இங்கே வந்து டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 100, பப்ளிக் இஸ் ஈக்குவல் டு 16.44 இருக்கு. ஸோ இது ஏன் ரேண்டம் ஆர்டரில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ ஆப்வியஸாக நான் வந்து சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு மேப் யூஸ் பண்ணாலே இது வந்து ரேண்டம் ஆர்டர் பேரில் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் வந்து நம்மளுக்கு வந்து ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கீயை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கீ எங்கே மேட்ச் ஆகுதோ அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்போ நம்ம அசட் ஸ்டேட்மெண்ட்ல அந்த கீயை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? பட் அது வந்து ரிட்டர்ன் பண்ணுது, வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கு. நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16.45, பட் ஆக்சுவலாக என்ன வந்திருக்கு? நம்மளுக்கு வந்து 16.44. அப்போ அந்த எக்ஸ்பெக்டோட ஆக்சுவலாக நம்மளுக்கு மிஸ் மேட்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அப்போ ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஃபெயில் ஆகும். அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. அப்போ அதே மாதிரி நம்மளுக்கு வேற ஏதாவது நீங்கள் ஒரு ஃபீல்டை வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஸோ சேம் நீங்கள் வந்து இன்னொரு அசட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்ணி லைக் அந்த கெட் ஆஃப் அந்த கரஸ்பாண்டிங் கீயை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே அந்த வேல்யூவோட நம்ம வந்து கம்பேர் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மேப்பை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கீ டு வேல்யூ பேர் ரிலேஷன்ஷிப் வேலிடேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ இதை நம்ம மேப்பை வச்சு தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் எஸ், மேப்பும் ஒன் ஆஃப் த வே. ஸோ மேப்ன்றப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கும். இல்லை இதே கான்செப்டை வந்து நம்ம லிஸ்ட்டை வச்சு கூட நம்ம வந்து பண்ண வந்து முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து மேலே ஒரு டேபிள் இருக்கா? ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து காலம் 1 இருக்கு, காலம் 2 இருக்கு. இப்போ நீங்கள் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இதை மேப்ல ஸ்டோர் பண்ணாலும் ஓகே, இல்லை வந்து நீங்கள் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி கூட கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நேம் ஆஃப் அக்வயர்டு கம்பெனின்னு ஒரு செக்ஷன் இருக்கு, இங்கே வந்து பிஸ்னஸ் அக்யூரன்ட் இருக்கு. ஸோ இப்போ என்னோட வேலிடேஷன் என்ன அப்படின்னா இந்த போர்ட்லேண்ட் குரூப் அப்படின்ற அந்த கீயை வந்து பாஸ் பண்ணேன் அப்படின்னா பிஸ்னஸ் அக்யூர்ல இதுதான் இருக்கா அப்படின்றத வேலிடேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா இதை நான் வந்து லைக் மேப்பை யூஸ் பண்ணாலும் ஃபைன், லிஸ்ட்டை யூஸ் பண்ணாலும் ஃபைன். ஓகே, இப்போ லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதையும் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஹேண்டில் வந்து பண்ணியிருக்கோம்ல, அப்போ இதை நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அனலைஸ் வந்து பண்ணியிருக்கோம். அப்போது நான் குயிக்காக வந்து இதோட சின்டெக்ஸை வந்து நான் வந்து எழுதிடுறேன். ஸோ ஃபிட்ஸ் நம்ம நோட வந்து நம்ம வந்து ஃபிட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். ஓகேவா? அட் கிளாஸஸ் ஈக்குவல் டு அந்த சிங்கிள் கோட்ஸில் நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ தென் இதை வந்து அனலைஸ் வந்து நம்ம வந்து பண்ணோம். நம்ம டேரெக்டாக வந்து டிஆர் டேகுக்கு வந்து ஜம்ப் ஆகணும் அப்படின்னா ஸோ என்ன கீவேர்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்? ஸோ டிசெண்டன்ட், DESCENDANT. ஓகே, ஸோ டிசெண்டன்ட் ஆஃப் கோலன் டிஆர் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா டிஆர் டேக் வந்து நம்மளுக்கு வந்து போயிடும். ஸோ நம்மளுக்கு அனலைஸ் வந்து பண்ணியிருக்கோம். லைக் என்ன அப்படின்னா டிஹெச் வந்து காலம் 1, டிடி வந்து காலம் 2. இதுதான் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம லாங் பேக் நம்ம படித்த அதே திங் தான், அதே சின்டெக்ஸ் தான் நம்ம வந்து எழுத போகிறேன். லைக் சைல்ட் ஆஃப் கோலன் லைக் டிஹெச். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து காலம் 1 வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அப்போ சேம் லாஜிக் இதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
லைக் சேம் விக்கிபீடியா பேஜில் தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் ஆட்டோமேட் பண்ணும்போது இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. யாராவது ஆல்ரெடி வந்து ஹேண்ட்லிங் மெக்கானிசம் எழுதியிருக்காங்களா அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு மெத்தட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அப்போது லெட் இட் பி லைக் பப்ளிக் வாய்ட், ஓகேவா. ஸோ கெட், ஸோ இது வந்து என்ன காலம், ஸோ இன்ஃபோசிஸ் லிமிடெட் தான் காலம் நேம். அப்போது ஜஸ்ட் மீனிங்ஃபுல்லாக வந்து இன்ஃபோசிஸ் காலம் 1, ஓகே, வேல்யூஸ் அப்படின்னு ஒரு மெத்தடும், இன்னொரு மெத்தட் வந்து நான் வந்து கெட் இன்ஃபோசிஸ் காலம் 2 வேல்யூஸ் அப்படின்ற ஒரு மெத்தடும் நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ இதை எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம்ல. ஸோ லைக் நம்ம வந்து அந்த ஓல்டு ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம அந்த மெக்கானிசம் வந்து நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஸோ அதே தான் நான் இங்கே வந்து எழுதுறேன், வேற எதுவும் புதுசாலாம் நான் எதுவுமே நான் வந்து பண்ணலை. ஓகேவா. ஸோ இப்போ அதே மெக்கானிசம் லைக் ஃபார், ஓகே, initialization int I is equal to 0, like then I less than, நம்ம கண்டிஷன் வந்து செட் பண்ணணும். அப்போ எத்தனை காலம் 1 வேல்யூஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான சின்டெக்ஸ் எழுதியிருக்கோம். ஃபைண்ட் எலமெண்ட்ல போட்டு நம்ம சைஸை வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ லைக் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா. அப்போதான் ஆல் மேட்சிங் நோடு வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போ பை டாட் ஹெச்பாத், ஓகே, டாட் சைஸ் ஆஃப், இதை வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ தென் இதை வந்து நம்ம வந்து ஒரு இன்டிஜரில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகேவா. இன்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு சம்திங். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கவுண்ட் வந்து கிடச்சிருச்சு. தென் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை வந்து நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். தென் இந்த சேம் லைனை வந்து நம்ம வந்து யூஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ என்ன ஒன்லி ஒன் டிஃப்ரென்ஸ், சைஸ் மெத்தடுக்கு பதில் நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணி இன்டெக்ஸை வச்சு நம்ம வந்து வேல்யூ வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ இது என்ன பண்ணலாம், லைக் அந்த கெட் மெத்தடுக்குள்ள அந்த இன்டெக்ஸை வந்து பாஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு வந்து லூப் ரன் ஆகும்போது ஒவ்வொரு இன்டெக்ஸ் வேல்யூ வந்து பாஸ் ஆகும். ஸோ இங்கே கெட் டெக்ஸ்ட் இருக்கு, அந்த டெக்ஸ்ட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த ரிட்டர்னான டெக்ஸ்ட் வேல்யூ வந்து என்ன பண்ணலாம், ஒரு லிஸ்ட்ல வந்து ஸ்டோர் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். அப்போ லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஆப்வியஸாக அது வந்து ஸ்ட்ரிங், அதனால லைக் நான் ஸ்ட்ரிங்னு கொடுத்துறேன். லைக் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப், ஓகே, அரே லிஸ்ட். ஓகே, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்லி வித் ஹெல்ப் ஆஃப் த கிளாஸ். இங்கேயும் அந்த டைப்பை வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை வந்து நம்ம வந்து பண்ணிடணும். அதை எண்ணில் வந்து நம்ம செமிகோலன் வச்சிடறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம இம்போர்ட் கிளாஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன, லைக் இதுக்குள்ளே வந்து வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ லூப்பில் வந்து ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு வந்து ரன் ஆக போதா, இந்த லைன் தானே வந்து நம்மளுக்கு வந்து கெட் டெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த லைனை வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணால் ஃபைன், இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே இதே லைனில் வந்து நம்ம ஆட் மெத்தடில் வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். அதோட வேரியபிள் நேம், லிஸ்ட்டோட வேரியபிள் நேம் வந்து வேல்யூஸ். அப்போ இதுக்குள்ளே வேல்யூ வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம், ஸோ லிஸ்ட்டு செட்டாக இருந்தால் நம்ம ஆட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஆட் மெத்தடுக்குள்ள நம்ம இதை வந்து அந்த லைனை வந்து நம்ம வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆகிற டெக்ஸ்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அப்போ எல்லா வேல்யூ நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிரும். இந்த லிஸ்ட்டு வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணும். அப்போ இன்ஜெக்ஷன் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம என்ன ஆர்டரில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதே ஆர்டர் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ நம்ம வந்து இன்டெக்ஸை வச்சு ஈஸியாக வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம இன்டெக்ஸை வச்சு ஈஸியாக வந்து வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ தென் இதை வந்து வேலிடேஷனுக்கான ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஸோ ரிட்டர்ன் ஆஃப், ஓகே, வேல்யூஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். தென் ரிட்டர்ன் டைப் வந்து நம்மளுக்கு வந்து லிஸ்ட் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்போ சேம் லாஜிக் தான் நம்ம இங்கேயும் நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் காலம் 2க்கு. ஓகேவா. ஸோ இங்கே டேக் நேம் வந்து நம்ம வந்து மாற்றணும். ஏன்னா அங்கே டேக் நேம் என்ன வரும், டிடின்னு வரும். பட் இங்கே டிஹெச் போடும்போது நம்மளுக்கு 21 ரிசல்ட் வருது. பட் டிடின்னு போடும்போது 24 ரிசல்ட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் 2 இன்டெக்ஸை வந்து நம்ம வந்து இக்னோர் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதை எப்படி நம்ம வந்து இக்னோர் பண்ணலாம், ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல. ஸோ எப்படி வந்து நம்ம வந்து இக்னோர் வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் அதை வந்து நான் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். இங்கே வந்து டிடி, இங்கேயும் நான் வந்து டிடி நான் வந்து மாற்றிடுறேன். மாற்றிட்டு இங்கே நம்ம லூப் ஐட்ரேட் பண்ணும்போது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைக் ரேதர் தான் ஐட்ரேட்டிங் ஃப்ரம் த 0th index we are iterating from the second index. ஓகேவா. ஸோ இப்போ இங்கேயும் கவுண்ட் எடுத்தாச்சு, இங்கே வந்து நம்ம கொடுத்தாச்சு. அதே லாஜிக் தான் இங்கே வந்து ரிட்டர்ன் ஆஃப் வேல்யூஸ்
தென் இங்கே ரிட்டர்ன் டைப் வந்து நம்ம வந்து சேஞ்ச் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ காலம் 2 வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிரும். அப்போ இது வந்து நம்மளுக்கு காலம் 1 கொடுக்க போகுது, இது வந்து காலம் 2 நம்மளுக்கு வந்து கொடுக்க போகுது. ஓகேவா? அதுக்கான லாஜிக் வந்து எழுதியாச்சு. ஸோ இது வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் வந்து நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ண போகுது. அப்போ நீங்கள் வந்து வேலிடேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லைக் கைண்ட் ஆஃப் ஓகே அசட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். லைக் லெட் இட் பி லைக் அசட் டாட் நம்ம வந்து அசட் ஈக்குவல்ஸ் வந்து நம்ம வந்து வேலிடேஷன் வந்து பண்ணுறோம். இப்போ வேலிடேஷன் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து கம்பெனி டைப் வந்து பப்ளிக்காக இருக்கான்னு நான் வந்து பார்க்கணும். அப்போ எப்படி பார்க்கலாம், லைக் இது வந்து எத்தனாவது இன்டெக்ஸில் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ 0 1 2. அப்போ அந்த செகண்ட் இன்டெக்ஸ் வந்து நம்ம கம்பெனி டைப்பா அப்படின்றத வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து இங்கே கம்பெனி டைப் அப்படின்றத நான் வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ கம்பெனி டைப் கொடுத்துட்டு இப்போ அங்கே அந்த கரஸ்பாண்டிங் காலம் 1 வேல்யூ வந்து நான் வந்து ரிட்ரைவ் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டெக்ட்ஸ்குள்ளே இருக்க இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் மேனேஜருக்குள்ளே இருக்க அந்த கெட் விக்கி பேஜ்ன்ற மெத்தட் மூலமா நான் வந்து கெட் இன்ஃபோசிஸ் காலம் 1 வந்து கால் பண்றேன். அந்த காலம் 1ல கெட் மெத்தட் மூலமா நான் இன்டெக்ஸை வந்து பாஸ் பண்றேன். அது எத்தனாவது இன்டெக்ஸ்ல இருக்கு, நம்மளுக்கு செகண்ட் இன்டெக்ஸ்ல நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா 0 1 2. அப்போ அந்த இன்டெக்ஸை கொடுத்தோம் அப்படின்னா ஓகே அது வந்து நம்மளுக்கு வந்து காலம் 2 தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்போ காலம் 2 இருக்க வேல்யூவை தான் அங்கே வந்து கம்பேர் வந்து நம்ம வந்து பண்றோம். ஓகேவா? தென் அடுத்து என்ன பண்ண போறோம், இதுக்கான மேப்பிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து பார்க்க போறோம். அப்போ அதுவும் நம்ம எதில் வேலிடேட் பண்ணணும், அந்த இன்டெக்ஸ் நம்பர் 2ல தான் நம்ம வந்து வேலிடேட் பண்ணணும். அப்போ இங்கேயும் நம்ம அசட் டாட் அசட் ஈக்குவல்ஸ் ஓகே அந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன, நம்மளுக்கு வந்து பப்ளிக் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? இப்போ பப்ளிக் அப்படின்ற அந்த வேர்டை வந்து நான் டைப் எரர்ல வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து கம்பேரிஷன் வந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ கண்டெக்ட்ஸ் டாட் பேஜ் ஆப்ஜெக்ட் மேனேஜர் டாட் கெட் விக்கி பேஜ் டாட் ஓகே இப்போ அந்த செகண்ட் காலம் வந்து நம்ம வந்து கால் வந்து நம்ம வந்து பண்றோம். ஓகேவா? ஸோ தென் அதே மாதிரி நம்ம கெட் மெத்தடை வந்து யூஸ் பண்றோம். இங்கே நம்ம இன்டெக்ஸ் ஆஃப் 2 வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் காலம் 1ஓட செகண்ட் இன்டெக்ஸ், இங்கே வந்து காலம் 2ஓட செகண்ட் இன்டெக்ஸ். இப்போ அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸோ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகும், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து மேப் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து சிங்கிள் ஸ்டெப்ல வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அசட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம சிங்கிள் ஸ்டெப்ல வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம வந்து கீயை பாஸ் பண்றோம், கீயை வச்சு நம்ம வந்து வேல்யூ வந்து நம்ம வந்து கம்பேர் வந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ இங்கே அந்த கீ டு வேல்யூ பெர் கான்செப்ட் வந்து கிடையாதுல்ல. ஏன்னா நம்மளுக்கு லிஸ்ட்டுக்குள்ள நம்மளுக்கு காலம் 1 வேல்யூஸ் ஃபுல்லாக இருக்கு, இதுக்குள்ள லிஸ்ட் 2க்குள்ள காலம் 2 வேல்யூ ஃபுல்லாக இருக்கு. அப்போ இதை கம்பேர் பண்றதுக்கு இப்படி தான் நம்ம எழுத முடியும். இல்லை இன்னும் ஈஸியஸ்ட் வே வேணும் அப்படின்னா இதையே நம்ம வந்து மேப்ல வந்து ஸ்டோர் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது. எந்த இடத்துல ஃபெயில் ஆகுது, ஸோ எக்ஸ்பெக்டட் ஆக்சுவல். அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்போ எக்ஸ்பெக்டடோ ஆக்சுவல் நம்மளுக்கு வந்து மிஸ் மேட்ச் ஆயிருக்கனால நம்மளுக்கு ஃபெயில் வந்து ஆயிருக்கு. இல்லை இங்கே லிஸ்ட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸோ இங்கேயும் கூட ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ இங்கே சிஸ் அவுட் ஆஃப் நான் வந்து வேல்யூஸ்ன்னு வச்சிடறேன். இங்கேயும் லைக் ஒரு சிஸ் அவுட் ஆஃப் நான் வந்து வேல்யூஸ் அப்படின்னு நான் வச்சிடறேன். அப்போதான் நம்மளுக்கு லிஸ்ட்டுக்குள்ள வந்து ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கா அப்படின்றத நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேவா? பட் நம்ம ரியல் டைம்ல சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இந்த சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட்ன்றது எதுக்காண்டி அப்படின்னா ஸோ பியூர்லி ஒரு யூசர் ரெஃபரன்ஸ்க்கு தான். ஸோ நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காண்டி மட்டும்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மெத்தட் வந்து கீ டு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா காலம் 1 வேல்யூஸை கொடுத்துருக்கு, இது வந்து காலம் 2ஓட வேல்யூஸை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. தென் ஃபைனலி நம்மளுக்கு வந்து அசெஷன் வந்து நம்மளுக்கு வந்து நடந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரியல் டைம்ல வந்து லைக் லிஸ்ட் அண்ட் மேப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் வந்து நம்ம வந்து செட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலை. ஸோ நாளைக்கு செஷன்ல வந்து நம்ம வந்து விண்டோ ஹேண்ட்லிங் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு செட்டோட யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா? அந்த டைம்ல நம்ம செட்டோட லைக் சின்டெக்ஸை வந்து ரீரெஃபர் வந்து பண்ணிட்டு அதோட லாஜிக்கை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஓகே.